வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி 2 கேமிங். இது ரொம்ப பழைய கேமாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் விளையாடுறதுக்கு. அப்புறம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம நிறைய கேம் போடலாம். லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. எப்போ பார்த்தாலும் பாட்டி வீட்டுக்கு அமுச்சு விட்றாங்க, தாத்தா பாட்டி வீட்டுக்கு. என்னடா இது? என் தலைவலிக்குது, ஒரு தலை கிரி சுற்றுதுப்பா. சே சி சரியோ சரியாச்சு. சவுண்டு போட்டு அவங்கள எழுப்பு. கிழவா கிழவி 2 பேரும் வாங்க. கிராண்ட்பா 2 பேரும் வாங்க. 2 பேர் வரத்துக்கு எவ்வளோ நேரம் பாருங்களா. கிராணி சீக்கிரம் வா, கிராண்ட்பா இந்த சைட்லேருந்து இதோ யாரோ வராங்க. சொட்டை காய்ஸ், கிராணி சொட்டை. இது கிராண்ட்பா வர மாதிரி தெரியுது. கிராண்ட்பா வரவே மாட்டேறாங்க காய்ஸ். மொட்டை கிழவா சீக்கிரம் வாடா காய்ஸ். இந்த கிராண்ட்பா வரவே மாட்டேறான். நம்ம மேலே போய் பார்க்கலாம். கிராண்ட்பா சொட்டை, மொட்டை வாடா இங்கே. இந்த மொட்டை எங்கே போனானே தெரியலையே. போய் ஒழிஞ்சிக்கலாம். சரியானவன் அவன். ஃபோட்டோ பிக்சர் காய்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம மேலே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு போடு, கொஞ்சம் போடு. 6 10க்கு 10 10க்கு 10 10க்கு 10 6 10க்கு 10 10க்கு 10. ஏப்பா 6 ஓடு அது 6 10க்கு 10 10க்கு 10 10க்கு 10 6 10க்கு. 2வது ஃபோட்டோவை பார்த்து வச்சு நண்பர்களே. சரி நம்ம மேலே போகலாம். எல்லாம் செட் ஆகுது. உள்ள என்ன இருக்குது? டக்டேப்பா. இதில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. மேலே போகலாமா? வேணாம். ஓடு. திருப்பி வந்துட போகுது. பார்க்கவே இல்லை. நல்ல வேலை தப்பிச்சோம். 6 10க்கு 10 10க்கு 10 நமக்கு ஏதாவது இருக்கா இங்கே? ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸு தேவையானது தான். யாராவது வராங்களா? வரல உள்ள காய்ஸ். அப்புறம் சொல்ல வந்துடு. இன்றைக்கி நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ணுறோம். ஹெலிகாப்டருக்கு தேவையான எல்லா பொருளும் கிடச்சிச்சு. என்ன பொருளாக தேவைன்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. டக் டேப்பு, ஃப்யூஸு, அப்புறம் ஹெலிகாப்டர் கீ, ஹெலிகாப்டர் மேனுவல். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே நம்மளுக்கு 2 பொருள் கிடச்சிச்சு. இந்த பிக்சர்ஸ் தேவை, அப்புறம் கன்னு தேவை. திருட்டு ஒட்டைக்கிழவன். திருடா ஓடுறாங்க. ஓடு. அங்கே போய் சவுண்டு போட்டுடலாம், அதுக்குள்ளே வந்துடுவாங்க. போடா எங்கள் கிழவா. நம்ம சைலண்ட்டாக போய் நிற்கலாம். போடா கிழவா சீக்கிரம். மொட்டை கிழவா போகிறான். சைலண்ட்டாக நில்லுங்க. போயிட்டே அந்த பயம். ஐயோ இந்த கிழவி வேற வருது. ஓடு. உசைன் போல்ட் கிழவி இது. ஐயோ பா அச்சிச்சு இந்த கிழவி. ஐயோ அசிங்கமாக போச்சே. எப்படிதான் சேர்த்தேன் நான் வீட்டில். அசிங்கமாக போச்சு நண்பர்களே. தலைலாம் வலிக்குது. இதுக்கிட்ட அடி வாங்கினாலே பா. ஏன்ச்சிப்போ சீக்கிரம். ஓகே. ஓடு. மேலே போ. மேலே போயிட்டே இரு. இந்த வாட்டி நம்ம கன் எடுக்கணும் நண்பர்களே. கன்னு தான். மேலே ஏறி போய் கன் எடுத்து சுடுறோம். அதுவும் ஸ்டன் கன் தான் கிடைக்கும் நண்பர்களே. மேலே நிறைய சான்ஸ் ஸ்டன் கன் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிழவனை பார்த்துட்டேன். இங்கே என்ன இருக்குது பார்த்துட்டு வந்தல. அந்த கேப்பில் கிழவனை பார்த்த கேப்பில் ஆயா கண்ட கருமாந்திரமாக ஒட்டின்னு இருக்குது நண்பர்களே அங்கே சைடில். சரி இதை நம்ம ஓப்பன் பண்ணலாமா? ஆனால்
உள்ள என்ன இருக்கு? ஹை ஹெலிகாப்டர் கீ. சூப்பர் நண்பர்களே, நம்மளுக்கு எல்லா பொருளும் கட்சினே இருக்குது நண்பர்களே. ஒன்றுமே இல்லையேங்க. சை சீக்கிரம். யூ கிழமை பார்த்துட்டேன் நான். நம்மள இல்லை பார்க்குறேன். கண்ணு தெரியாத கிழவா கூட. காதும் கண்ணு கேட்க தெரியாது அந்த கிழவனுக்கு. இந்த கிராணி வேறு ரொம்ப நேரம் காணுமே. பா கண்ணு தெரியாதுன்னு சொன்னோன்னே கிழவன் வந்துட்டான் பாருங்க. திருட்டு கிழவன் காய்ஸ். சரியா திருடான். திருட்டு கிழவன் காய்ஸ். சரி நம்ம மேலே போ. சுட்ட கேள்வி இருக்கியா? இல்லை. எங்கே இருக்கா அந்த சொட்டை? ஓ அங்கே இருக்கா. அது நம்ம பார்க்கல. கண்ணு தெரியாது சொட்டை கேள்வி. கண்ணு தெரியாது காது பிடிக்காது. என்னெல்லாம் இருக்குன்னு அப்படியே பார்த்துலாம் நண்பர்களே வேக வேகமா. ஒன்றும் இல்லை. வராங்களா? ஐயோ கிழமை வரான். ஒன்றும் இல்லை. நம்ம போய் முதல்ல கன்று எடுத்துட்டு வரலாம். கன்று எங்கே போச்சு? கன்று கிடைக்க மாட்டேது. டோர் லாக் இருக்குது. நம்மளுக்கு தேவையே இல்லை இது. ஸ்டன் கன் கச்சிச்சு. நான் நினச்சா அதான் கிடைக்கும்னு. எடுறா அந்த ஸ்டன் கன்னு. சீக்கிரம் ஓடு. ஏய் கேவா நில்றா. போடு. எடுறா அது. தள்ளு கிழவா. திருட்டு கிழவா தள்ளு. எடுறா புல்லட். ஏய் தள்ளு கிழவா. திருட்டு கிழவா புல்லட். கேள்வி திருட்டு கேள்வி. சொட்டை வா சீக்கிரம் வா. சொட்டை கேள்வி ஜோ வந்துச்சு. சொட்டை கேள்வி போடு. மியூசிக் வேறு இந்த கேள்வி. டூ கிழவா தள்ளு. கூடாது எனக்கு. இங்கே கொடு. தள்ளு கிழவா. கதவு தர. உள்ள என்ன இருக்கு? வழக்க போல் ஏதாவது ஒரு எஸ்கேப். அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது கேம் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கேம் கண்டிப்பாக உங்களுக்காக ஆடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன இருக்குங்க? போடு வெப்பன் கீ. இதுவும் தேவை. ஷார்ட் கன் கிடைக்கும் நண்பர்களே. இல்லை வெப்பன் கீனா சும்மா கிடையாது. ஷார்ட் கன் கிடைக்கும். ஸ்டன் கன் எடுத்து மேலே போட்டுடலாம். இதுங்க சேஃப்டிக்காக ஸ்டன் கன் எடுத்து மேலே போட்டுடலாம். நம்மளுக்கு எல்லா பொருளும் கிடச்சிடும். கண்டிப்பாக கிடைக்கும். இங்கேருந்து இதை வச்சிடலாம். ஐயோ இதை கட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு பொருள் தேவை. திறந்துச்சா? தேவையில்லை விடு. அப்புறம் எடுத்துக்கலாம். இது லோட் பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. அடிக்கடி ஒரே தலைவலியாக இருக்குது. சீக்கிரம் கீழே போ. வெப்பன் கீ எடுத்து அதை சுட்டு தள்ளு. சீக்கிரம் போடா. தம்பி அதை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே போயிடலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஷார்ட் கன் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வெப்பன் கீ போட்டுக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு கீழே ஒரு வெப்பன் பிளேஸ் அன்லாக் ஆகிடும். எப்படி நம்ம ஐடியா? நம்மனா மூளை தான்ப்பா. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி மேலே ரெஞ்ச் பார்த்த மாதிரி நினைப்பு இருக்குது. அதை எடுத்துக்கலாம் வாங்க. இங்கே இல்லை. எங்கே போச்சு? எங்கேயோ பார்த்தனே. இதோ கீழே போய் அந்த ஸ்பைடர் சாவடிக்கலாம். திருட்டு ஸ்பைடர் கத்தோம் அப்படின்னு கத்தோம். நீங்கள் பாருங்கள். செத்தக்கு அப்புறம் ஏதாவது சவுண்டு கேட்டு பாருங்களேன். சுட்டு விடு கிழவா. திருட்டு கிழவங்க. திருட்டு கிழவி இன்னும் வரல. எப்போ வரும்? ரீஸ்பான் ஆயிருக்கணும் இந்த நேரத்துக்கு. திருட்டு கிழவன். சரி லோட் பண்ணிக்கலாம் வாங்க. கிழவா கொன்று கிழவி கொன்று. சொன்னவனு வந்துச்சுப்பா. திருட்டு கிழவி. தள்ளு கிழவி. இங்கே வா. போடு. கிழவி செத்துச்சு. கிழவன் வருவான். ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? ஏன் இப்படி எனக்கு ஏன் பண்ணுற?
ஏன் இப்படி என் ஒய்ஃபை அடிக்கிறாய்? டேய் ஸ்பைடர், நெக்ஸ்ட் உனக்கு தான். ஏய் சீக்கிரம் வா, கேவா வந்துட்டான். ஏண்டா என் ஒய்ஃபை அடித்தாய்? பெரிய மகாகவி பாரதியார் இவரு வந்து பாட ஆரம்பிச்சிட்டார். ஏன் என் ஒய்ஃபை அடித்தாய் அப்படின்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சிட்டான். அப்படா இருந்து இரு, நெக்ஸ்ட் பேக்கில் தான் சுடுவான். அப்புறம் அத்தாரிட்டி ரொம்ப பேசணும். வா ஸ்பைடர், திருட்டு ஸ்பைடர் செத்துச்சு, சாவு. உள்ள என்ன இருக்கு? ஐ சேஃப்கி போடு, அதையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தான். சரி பாரு, ஜெட்டி, பழைய ஜெட்டி போட்ட ஸ்பைடர். சீக்கிரம் சீக்கிரம் ஓடு ஓடு ஓடு, ஓடினே இரு. உள்ள என்ன இருக்கு? உள்ள கேஸ்லின் கேன். இதுவும் நம்மளுக்கு தேவையானது தான். நம்ம தாங்க இங்கே எல்லாமே. நம்ம தான் பேர் சொல்லிட்டேன். நம்ம தான் எல்லாமே. கச்சிச்சா என்ன நம்மளுக்கு? என்ன கச்சிது? ஹெலிகாப்டரு தெரில. எல்லாம் கச்சிதான் இல்லையாங்க? இப்போ தேட வேண்டியது தான். இங்கேருந்து குச்சி லாஸ். இன்னொன்று ஒரு ஷார்ட்கட்டு ரெடி பண்ணிட்டேங்க. ஷார்ட்கட் தான் இல்லை, கேம் ஃபுல்லாக நம்ம ஷார்ட்கட் தாங்க பண்ணுறோம். சரி நம்ம போய் வராங்களா? கிழவா கிழவி இங்கே இல்லை, டக் டேப் இங்கே இருக்கும். பா தலை வலிக்குதுங்க. யாருக்காவது ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடணும்னா போடணும்னு சொல்லுங்கள், நான் போடுறேன் உங்களுக்காக. உங்களுக்காக எல்லாமே பண்ணுறோம் நம்ம. ஐயோ சே, மேலே போட்டேன் கீழே போட்டேன். சே, கீழே இருந்து போய்த்துக்கலாம் விடுங்க. இப்போ நம்மளுக்கு என்ன வேலைனா, இங்கே குரோபர் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதை எடுத்து இப்போ போட்டு எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருக்கோங்க. அவ்வளோதாங்க. சீக்கிரம் சீக்கிரம். நான் இந்த வீடியோ பிடிக்கிறதுக்காக தனியாக வெளில வந்து உட்காந்து எனக்கு கொசு கடிக்குதுங்க. இதுக்காக வச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம மேலே வளர்த்து விடுங்க. அப்போ தான் எனக்கு நிறைய வீடியோ போடணுன்னு தோணும். நம்ம வந்து விடிஜி ஆங்கிரி ப்ரோ பிளேயர் ஹாரர் கேமிங் அவரை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி வீடியோ போட்டுக்கிறோம். பாருங்கள், டக் டைப்லாம் கீழே இருக்குது. ஒரு வேலை எனக்கு உருப்படியாக வரல. பாவம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் உங்களுக்காக. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்காகச்சு இப்போ இங்கேருந்தே ஒரு இங்கேருந்து கிராணியாக வருது. டேய் ஐயோயோ, எங்கே என் வெப்பன்? இந்த கிராணி வேற வந்துச்சு. கிழவி ஓடிங்கருந்து பார்க்குது. என்னடா இது? உள்ள இந்த சத்தம் வந்தது. என்னது இது? அப்படின்னு பார்க்குது. சரி நம்ம ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். இந்த கிழவன் வரத்துக்குள்ள திருட்டு கிழவங்க முதுகில் வந்து அடிப்பான். நம்ம முதுகுலையே குத்துவான் கிழவன். நம்ம இங்கேருந்து போய் சைலண்ட்டாக கேள்வி வருதா வரல வருதா 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 வரலாம் வரலாவா வரலாவா வயிறாவா டூடு 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 கிழவி பிரியாணி இருக்கு, வா 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 போடு. ஐயோ கிழவன் என்ன வேகத்தில் ஓடி வந்தான் பாருங்க. நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். செம வேகத்தில் ஓடி வந்தான் அவன். இது வரைக்கும் அவ்வளோ வேகத்தில் வந்ததில்லை. சொல்கிறான் ஐ சி யூ அப்படின்னு சொல்கிறான். நீ என்னை பார்க்கா கட்டிப்போ, எனக்கு என்ன. சீக்கிரம் சீக்கிரம் மேலே. திருட்டு கிழவங்க சவுண்டு போட்ட வரானா இல்லையோ. ஒழிஞ்சுனே இருப்பான். நம்மக்கிட்ட ஷார்ட் கன் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல, அதனால ஒழிச்சிக்கிட்டான். சரியானு திட்டு போயங்க, திட்டு கிழவன். சரி நான் மேலே போய் பார்க்கலாம் இருங்க. கிழவா பிரியாணி வேணாமா உனக்கு? ஓ உள்ளே உட்காந்து என்ன பண்ணுற பார்த்துருக்கான். திருட்டு கிழவங்க உள்ளே உட்காந்து பார்த்துருக்கிறப்பா. சாவு. சரியானவங்க அவங்க. என்ன வேலை பார்த்தாம பாருங்க இப்போ. ஐயோ என்ன அவ்வளோ வேலை இருக்கும். ஒரே வேலையாக போச்சு நம்மளுக்கு. இந்த ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் இருக்கிறதுலே கஷ்டம். உங்களுக்காக அந்த எஸ்கேப் யோசிச்சு போட்டேன். சரி நம்ம வியூஸ்
இதோ தேவை போடு, எல்லாமே கிடைக்குதுங்க நம்மளுக்கு இன்னைக்கு. லக்கி டே. லக்கின்னு சொன்னாலும் வந்துச்சுடா காலில். சை, என்னடா இது? அப்போ நான்லாம் லக்கின்ற வார்த்தை வாயிலேருந்து சொல்லவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளுக்கு லக்கி டே தாங்க இன்னைக்கு. நல்லா தெரியும் எவ்வளோ லக்கி பார்த்தீங்களா நம்ம. சரி சீக்கிரம் போகலாம், டைம் ஆகுதுல. சீக்கிரம் தான் போயேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுற? ஹெலிகாப்டருக்கு எல்லாமே கச்சிச்சு. ஏதோ ஒன்று குறையுதுங்க, ஏதோ ஒன்று குறையுது. எனக்கு ஏதோ ஒன்று மறந்துட்ட மாதிரியே தோணுது. என்ன மறந்துட்டேன்னு தெரில. மேலே போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. சீக்கிரம் போ. என்ன மறந்தேன் தெரியல, என்ன மறந்தேன் ஞாபகமே இல்லைங்க. சரி, ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போய்க்கலாம். எதாக்கும் மேலே போய் பார்க்கலாம் இருங்க, என்ன மறந்தேன்னு. ஞாபகமே வர மாட்டேங்குது என்ன உடனே. மெயினான ஃபோட்டோவே மறந்துட்டேங்க நான். அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோ எடுக்கவே மறந்துட்டேன் நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னடா இது, ஷார்ட் கன் மாற மாட்டேது. 2 புல்லட்டு 2 ஆலேக்கா போடுறோம், கேமு முடிகிறோம். நீனும் நம்ம இன்னைக்கு பயங்கரமாக ஆடுறோங்க. ஃப்ளோவாக கிடைக்குது எல்லாமே. ஒரு ஃபோட்டோ கச்சிச்சு, வராங்களா இல்லையா? கேவா ஏய், திட்டுக்கு அடிக்கலான்னு வந்துருப்பாரு. எப்படி அடிக்கலான்னு கேவா? ஏன்டா இப்படி பண்ணுற? ஒலிஞ்செல்லாம் அடிக்கக்கூடாது. வா வெளில வா, ஒலிஞ்செல்லாம் அடிக்கக்கூடாது. கொசு பயங்கரமாக கிடைக்குதுங்க. டப்பிங் கொடுக்குறேன் நான், வெளில பின்னாடி வந்து உட்காந்து வீடியோ போட்டுனுறேன். வா, இங்கே இருக்கியா? இங்கே இருக்கியா? ஏய், திட்டுக்கிறேன். கீழேருந்து ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை, அந்த குரோக்கடைலுக்கு ஊட்ட போயிருக்கானோ யாருக்கு தெரியும். அங்கே ஒரு குரோக்கடைல் இருக்கும், அதுக்கு ஃபீட் பண்ண போயிருப்பான். சரி, மேலே போகலாம். இப்போ யார் தொல்லையில் நல்லா தேடலாம். ஒரு ஃபோட்டோவா அழகாக எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம். இந்த புல்லட் எடுத்துக்கோ. இது ஒன்றும் கிராணி தெரியும் கிடையாது. இந்த கிழமை 100 வாட்டி கன் எடுத்துக்க. கன் எங்கே வேணால் போடலாம் நம்ம இஷ்டத்துக்கு. சரி, மேலே போகலாம். இது வரைக்கும் இன்றைக்கி நான் இன்னும் தூக்கவே இல்லை. என்னது, நம்மளுக்கு ஒரு லக்கு தாங்க. நம்ம தான் இங்கே லக்கி பாஸ்கர். ஐயோ, ரொம்ப பேசுகிறோமோ. சீக்கிரம் போகலாம், போய் எடு. இன்னும் ஒரு ஃபோட்டோ பீஸ் எங்கேயோ போட்ட மாதிரியே ஞாபகம் இருக்குங்க. எங்கே போட்டேன்னு தான் ஞாபகம் இல்லை. சீக்கிரம் யோசிக்கணும். போ போ போ, ஓடு 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 போடு. இப்போதான் சொன்னேன், ரொம்ப லக்கியான நாள். இன்னும் சாகவே இல்லை. அட பாவி, ஒரு டே 2லேயே தப்பிச்சிடலான்னு பார்த்தேன். டே 3 வரைக்கும் விட்டிங்களேடா. அந்த கேள்வி என்ன பிளான் போட்டு. அது எப்படிங்க லேடர்லேருந்து கீழே விழுந்து செத்தேன்? எனக்கு புரியலையே. அவ்வளோ லேடருக்கு மேலேருந்து நான் குச்சிருக்கேன், அப்பயே சாவலையா? இப்போ எப்படி செத்தேன்? எனக்கு ஒன்றுமே புரியலங்க. ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்குது கேள்வி. திட்டு கேள்வியில் ஏதோ பிளான் பண்ணியிருக்கு. சரி, திட்டு கேள்வி பிளான் பண்ணினே இருக்கும் அது. சரி, நம்ம போய் இதை எடுத்து கண்ணை எடுத்து கிழவி வந்துருப்பாங்க. அழகாக போடுறோம், சாவடிக்கிறோம், வேகமாக ஆடுறோம், கேமை முடிக்கிறோம், தப்பிக்கிறோம், ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். ஹெட் ஷாட். கிழவா சீக்கிரம் வாப்பா, வெயிட் பண்ண இருக்கல, சீக்கிரம் வா. டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல அண்ணா வந்து. வா 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 வா. கேவா, டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுங்கிற, என்ன பண்ணுகிற நீ? இந்த கிழவனே இப்படி தாங்க, டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாலும் வரமாட்டான். சொல்லுவான், ஏன் என் ஒய்ஃபை நீ அடித்தாய்? எனக்கு உன் கையில் ஷார்ட் கனை நீ கீழே போடு, அப்போதான் நான் வருவேன்.
சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் கைஸ். என் தம்பி தெரியாமல் அழுவ ஆரம்பிச்சிட்டான். சரி விடுங்க, எல்லாம் விளையாட்டு தான், சின்ன பசங்கனால அப்படி தான். வந்துட்டான் பாருங்க திட்டு கேள்வன். ஹெட்ஷாட். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஹெட்ஷாட் தாங்க. சாரி, கேழ்வன் அண்ட் கேள்விக்கு. ஐயோ என்னதான் இது ஆச்சோ. ஏய் லேக் ஆயிடுச்சுங்க நடுவில். நானும் உள்ள லேக் ஆயிடுச்சுன்னு பார்த்துனே இருக்கிறேன். ரொம்ப லேக் ஆகுது. எங்க லாஸ்ட் பார்ட் ஃபோட்டோ ஒன்று காணோங்க. அதை தான் தேர்னுக்கிறேன். என் மண்டையில் ஏறவே மாட்டேது எங்கே வச்சேன்னு. ஒரு வேளை நான் எங்கேயாவது போட்டேனா இல்லை கீழே வச்சுட்டேனான்னு தெரில எனக்கு. இதோ பாருங்க இங்கே வச்சிருக்கேன். சை, நமக்கு ஞாபகம் வருது ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி நம்ம மேலே போகலாம் வாங்க. சீக்கிரம் டைம் ஆகுது. இப்போ இந்த கேமை முடிச்சு உங்ககிட்ட எஸ்கேப் ஆகி ஓடுறோம். ஹெலிகாப்டரில் பறக்கிறோம். பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க ஹெலிகாப்டரில் பறக்கும் போது. நீங்கள் பாருங்களேன், அப்படியே ஹெலிகாப்டர் சொல்லிட்டு பறப்போனமோ அப்படி தான் நம்மலாம் எல்லாமே திருவன்ட்டவங்க. இப்போ நம்மளுக்கு கீழே போகிற வேலையே இல்லை. சரி அந்த சைடு இல்லை, அந்த சைடு. சீக்கிரம் எல்லா ஃபோட்டோவை போடு தம்பி, டைம் ஆகுது. எல்லாமே திருவந்த இல்லையே, ஏதோ ஒன்று குறையுது. ஐயோ ஒரு ஃபோட்டோ பாட்டு, அதனால தான் நான் செத்தேன். சே, டே 2 years ஆகல. திட்டு கிழமை இவன் ஃபோட்டோலாம் எடுத்து வைக்கணுமா? நான் இல்லை ஒரு இந்த மூஞ்சிக்கு வேறு நான் ஒரு ஃபோட்டோ வேறு எடுத்து வைக்கணும். சை, என்னோட நேரம் எல்லாம். கேஸ்லின் கேன தள்ளாதடா, கீழே இறங்குடாப்பா, கீழே இறங்கு. ஜாய்ஸ்டிக் வேறு ரொம்ப இதாகுது பாருங்க. இங்கேருந்து விழுந்த நான் சாப்பிடலன்னு லைட்டாக கீழே. அது எப்படி விழுந்து செத்தனே தெரில லேடர்லேருந்து. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. நம்மலாம் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி இல்லை. நம்ம டேரெக்டாக சொல்லிடுவோம்ப்பா. நம்ம விடிஜியை பார்த்து தான் கேமிங்லாம் போடுறோம். நம்ம விடிஜியோட ஃபேன்ப்பா. நான் ஓப்பனாக சொல்கிறேன்ப்பா, அவன் ஈஸியாக எடுக்க முடியும் போது அந்த கேமை. இதுதான் அங்கே வரணும் அநேகமாக தானே வரணும். போய் பாரு. ஓ இல்லைங்க, அந்த ஷூட்டிங் கேம் வரவங்க இங்கே. சரி நம்ம போய் சீக்கிரம் கன் எடுத்துகிட்டு வந்துடலாம். அங்கே கன் இருக்கும். ட்ராப் பண்ணுறா, இங்கே ட்ராப் பண்ணிடலாம். யோசிக்கிற கன் இங்கே இருக்குடா. வேறு பார்க்குறீங்க என்னடா கன்னிங்காக போட்டு. அப்படிதாங்க நான் மண்டை கோளாறு ஆகிடும் இப்போ பார்த்தாலும். இப்போ பாருங்கள் இப்படி ஷூட்டிங் அடிக்கிறோன்னு. சரி ஜாய்ஸ்டிக் பிரச்சனையாக போகுது. இதுலேருந்து புல்லட் வரும், அந்த சைட்லேருந்து தானே வரும். அதை வந்துச்சு ஜாய்ஸ்டிக் பிரச்சனைங்க. இப்போ வேறு திருப்பி ஜாய்ஸ்டிக் பிரச்சனை, லேட் டிலே ஆகுது. பட்டுது இந்த வாட்டி ஏமாத்துறீங்க. என் ஈகோ டச் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணுறேன் பாடுறேன். நான் ஒன்றா போடுறேன். வாரேன் ஏறி போடு. ஒன்று நாள்தான் ஒரு ப்ரோ பிளேயரோட ஈகோ டச் போடு. 2 ப்ரோ பிளேயரோட ஈகோ டச் பண்ணி பார்க்காதீங்களா? போடுறா. அவ்வளோதான், நம்ம தாங்க ப்ரோ பிளேயர். பார்த்தீங்களா, நம்ம ஈகோ டச் பண்ண இதெல்லாம் நடக்கும். சும்மாவே ரொம்ப உயிர் ஏற்றுனுங்கிறானுப்பா. என் ஈகோவை தாங்க டச் பண்ணி நேருக்கானுங்க இவனுங்க. இப்போப்பா நான் என்ன ஆட்டம் ஆடுறேன். நான் ஆடுற ஆட்டம் பயங்கரமாக இருக்கும். இப்போது இதை போய் போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஹெலிகாப்டர்கிட்ட போயிடுவோங்க. நம்ம சீக்கிரமாக போயிடலாம். சரியா வாங்க போய் ஹெலிகாப்டர் பார்க்கலாம். செம்மையாக இருக்குது பாருங்கள் ஹெலிகாப்டர்னா ஹெலிகாப்டர் தாங்க. போய் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றோம். ஆக்சுவலி இப்படி பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க அது. ஒன்று நான் போயிட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்து அந்த சைட்லேருந்து போகிறதுக்கு
ஒரு நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு டோர் பிளாக் ஆகிதுன்னு பார்த்தோம்னா இந்த டோர் தான் அது. இப்போது இதை ஓப்பன் பண்ணிட்டோன்னா ஒரு ஷார்ட்கட் ஓப்பன். பார்த்தீங்களா? ஐயோ இதில் குச்சிடாதப்பா, கீழே போகக்கூடாது நீ இனிமேல். சீக்கிரம் 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 போய் அங்கே டேப் செட் பண்ணுற. போ போ போ, கரெக்டாக போடா, போய் டேப் செட் பண்ண. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க எல்லாமே, சவுண்ட் ரொம்ப அதிகமாக வந்துனே. டக் டேப் போட்டாச்சு. ஸோ வாங்க வேக வேகமாக ஆடணும். இப்போ கேமை முடிக்கிறோம். கேமை முடிச்சு நம்ம தான் ப்ரோ பிளேயர் காட்டுறோம் பாருங்க. இது கிராணி 1 கிராணி 3 விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன கிராணி 1 வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் போடுறேன் உங்களுக்காக. கிராணி 1க்கு அப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் கேம் போடலாம். ஐஸ்கிரீம் கேம் தெரியும்ல, ஹாரர் கேம், அதுவும் போடலாம். 1லேருந்து 8 வரைக்கும் இருக்குது அந்த சாப்டர்ஸ், போடுறேன், நம்ம விளையாடலாம். அதில் நம்ம ப்ரோ பிளேயர் காட்டுறோம். நம்ம வெறும் ஹாரர் தான், 1 மந்த்து ஃபுல்லாக ஹாரர் தான்ப்பா. எல்லானாலும் ஹாரர் தான், ஹாரர் கேம் தான் ஃபுல்லாக. சரி இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம்ல ஹேண்ட் வீல், தேவையில்லை அதை. இப்போது நம்ம ஹெலிகாப்டர் கீ எடுத்துகிட்டு ஹெலிகாப்டர் தான். சரிங்க போட்டுறேன். சீக்கிரம் சீக்கிரம் என்ஜினை ஸ்டார்ட். ஹெலிகாப்டர் ரன் டன் 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 ரன் டன் 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 ரன் டன் ரன் 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 வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான், இப்போ பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம். அதை பறக்க ஆரம்பிச்சிட்டோம் பண்ணுங்க. சொட்டை மொட்டை பாய் பாய் பாய். 2 பேர் பார்க்குறாங்க. ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, எல்லா வாட்டியும் இப்படி பண்ணுறீங்களேடா. சரி விடுங்க அவங்க 2 பேரையும். ஏய் கிழவி, உன்னால தாண்டி எஸ்கேப்பே ஆனா, எல்லாம் உன்னால தாண்டி சொட்ட மூடுறா கேழ்வா, உன்னால தாண்டா எல்லாம். எப்போ பார்த்தாலும் மேலே போய் டான்ஸ் ஆடினே இருக்க, உன்னால தாண்டா அவன் எஸ்கேப் ஆனா.